மனுஷன் பிறந்தான்னு சொன்னால் அவனை வச்சு பல ஏழைகள் வாழணும். அவனால் அன்றைக்கி குறைந்தபட்சம் அத்தனை பேருக்கு உணவு போடக்கூடிய ஒரு அளவுக்கு இல்லை ஏதாவது தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு நான் கருதுகிறேன். நான் சினிமாவில் வந்து எத்தனையோ படம் வெற்றி படம் கொடுத்தேன். உயிர் விஷா தங்கைக்கு ஒரு இதம் இதுலேயும் இன்னைக்கு அதுலேயும் ஒரு தாயின் சமூகம் வெண்தங்கிலேன்னு அந்த மாதிரி வெற்றி படங்கள் கொடுத்தப்பெல்லாம் என்னோட பிறந்தநாள் சொன்னால் ஒரு 10,000 பேருக்கு அரிசி கொடுக்குறது, அத்தனை பேருக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்குறது, தங்கத்தில் 100 தங்கச்சிங்களுக்கு தங்கத்தில் தாலி கொடுக்குறது, ஒரு தாயின் சமூகம் படத்துக்கு என் தங்கிகள் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பல வருடம் பிறந்தநாளை கொண்டாடினேன்னா இப்போ சமீப காலமாக என்னோடய பிறந்தநாளை கொண்டாடாததுக்கு காரணம் நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இது பண்ணல, பெருசாக நம்ம சாய்ச்சிட்டோம்னு நினைக்கல, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எதாவது பண்ணக்கூடிய அளவுக்கு. நேற்று ராத்திரி கூட என்னோடய மகன் வந்து உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, அந்த அறிக்கையை பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு இதோட டச்சோடு இருந்துன்னு என்னோடய மகன் சிம்பு வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தோணலை, என்ன செய்கிறதுனே தோணலை, இந்த அறிக்கையை ஒரு மாதிரியே டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு என் பையன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன் உங்களோட அறிக்கையில் ஒரு மனிதனே இருக்குன்னு என் பையன் சொன்னப்போ சொன்னேன், எனக்கு கிஃப்ட் பண்ணால் நீ ஒன்றுமே பண்ணவனா, எதிர்காலத்தில் எத்தனை பேருக்கு உன்னால் ஒரு ஏழைகளுக்கு உன்னால் அன்னதானம் பண்ண முடியுமோ இதை பண்ண முடியுமோ உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாளில் உன்னோட பிறந்தநாளில். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பிறந்தநாளில் எனக்கு நீ வாங்கி கொடுத்துடலாம் ஒரு சட்டை, புது சட்டை. ஆனால் எத்தனை அனாதை குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் யார் வாங்கி தருவாங்க? ஒரு சட்டையாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் பிறந்தநாள்னா அதை மாதிரி செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சொன்னேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா அந்த மாதிரி நான் வந்து பிறந்தநாள சமீபமாக கொண்டாடுறதில்ல. ஆனால் என்னை சந்திக்க வரக்கூடிய என்னோட ரசிகர்கள் மட்டும் அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிறந்த நாளை அப்போ வந்து நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு தான் நேற்று அறிக்கை கொடுத்துருந்தேன். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கான நான் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா நான் வந்து என்ன இப்படி சொல்லிட்டேன்னா திடீர்னு இப்படி ஒரு டிஆர் இப்படி சொல்லியிருக்காரு, தமிழக முதல்வர் அம்மையார் அவர்களுடைய உடல்நலம் இப்படி இருக்கின்ற காரணத்தால் நான் என்ன அதில் சொல்லியிருக்கேங்கிறது அடிப்படையை பாருங்கள். காவேரி நீர் பிரச்சனைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று உரிமை குரல் கொடுத்த ஒரு உன்னதனமான பெண்மணியாக அவரை பார்க்கிறேன்னு சொன்ன இந்த இஷ்யூ பேஸ் நான் அவங்க உடல்நிலை பாதிக்கிறதுக்கு உடனே இந்த அறிக்கை கொடுக்கல. நான் காவேரி நீர் பிரச்சனைக்காக எங்களுடைய வடசென்னை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு இது நடத்தணும், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போதே உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த அம்மா உரிமை குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா பிடிக்கக்கூடியது வந்து அது ஒரு உடும்பு பிடி, அதை அசைக்க முடியாத இரும்பு பிடி, தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசை கூட அதை ஆக்கி விட்டது தவிடு பிடின்னு அன்னைக்கே அந்த அம்மா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்கிறத சொல்லியிருந்தேன். மறுபடியும் வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கக்குள்ளேயும் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இந்த நிகழ்ச்சி நடக்குள்ள அந்த நிகழ்ச்சியிலையும் அன்னைக்கு நான் வந்து அதை வலியுறுத்தி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் உரிமை குரல். நான் என்ன கேட்குறேன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் உரிமை குரல், அவருடைய வழி வந்த ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த அம்மா படத்துக்கு பேர் மட்டும் உரிமை குரல். அந்த அம்மா கர்நாடக அரசுக்கு எதிராக கொடுத்தது உரிமை குரல், அது யாரும் மறுக்கவே முடியாது. இதற்கு முந்தைய அரசுகளை பற்றி நான் பார்க்கும்போது நானும் அரசியலில் பல நாள் இருந்திருக்கிறேன். ஒரு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை வந்து அரசு கெசட்ல வந்து அந்த அரசாணை இதழில் வெளியிடுறது கூட தங்களுடைய இதழை அசைத்து குரல் கொடுக்க தயங்கியவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை கர்நாடக அரசு எங்களுக்கு காவேரி தனி, நாங்கள் வந்து தனி நாடு அல்ல, பாகிஸ்தான் அல்ல, இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கணும், எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க, வாங்குற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்போ அரசியல் சாசனம் எதுக்கு, கான்ஸ்டியூஷன் ரைட்லாம் எதுக்கு, அப்போ உச்ச நீதிமன்றம் எதுக்கு? இப்படிப்பட்ட இதில் உரிமை குரல் கொடுத்து போராடினாங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகின்ற நேரத்தில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது, என்னோட மனநிலை பாதிச்சது. ஏன்னா நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன். இன்னைக்கு நான் தமிழ் பேசுறேன்னு சொன்னால் என்னுடைய தமிழ் பேச்சுக்கு காரணம் நான் காவிரி தண்ணி குடிச்சு வந்திருக்கேன். அதை அந்த காவிரி எல்லாருக்கும் வந்து நான் கங்கை எங்கேயோ இருக்கும் சார், கங்கைலாம் அது ரொம்ப தூரம், காவேரி தான் சார் என் ஊருக்கு ஓரம். அது கடலில் பூம்புகாரில் போய் கிடக்குதுன்னு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்து வந்தவன், அந்த உணர்வு இருக்குது. அந்த காவேரி டெல்டா மாவட்டம் கருகிக்கிட்டு இருக்கு, வாடிக்கிட்டு இருக்கு, வறண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது
காவேரியில் தண்ணி இல்லைன்னா அந்த ஊருக்கு போனால் காவேரியில் தண்ணி இல்லாத நிலைமையை பார்த்தோன்னா அப்படியே என்னால் தாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு தலைராகம் படத்தில் கூட ஓடாதடி காவேரி அப்படின்னு முதல் படத்திலே பாட்டு எழுதியிருப்பேன். எதற்காக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உணர்வோடு இருந்த காரணத்தால் என்னுடைய தஞ்சை மாவட்டமே இன்னைக்கு காவேரி தண்ணீர் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது நான் பிறந்தவன் கொண்டாட வேண்டுமா அப்படின்னு ஒரு இதை சொன்னேன். உடனே இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவர் டி ராஜேந்தர் இப்படி அறிக்கை விட்டார, என்னடா இவரோட பிறந்த நாளை கொண்டாடலை, இந்த அம்மையாரோட இதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த காவேரி பிரச்சனையிலும் சரி ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் சரி அந்த அம்மா போல்டா ஒரு சட்டசபையில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு வீராங்கனையா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஏவுகணையா இருந்ததை எனக்கு அதை நான் என்னோட மனசுக்கு பட்டுது. அந்த அம்மா வந்து போல்டாக செயல்பட்டாங்கன்னு அன்னைக்கு நான் அந்த போராட்டம் நடத்தினப்ப நான் பேட்டி கொடுத்தேன். அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நான் அந்த அம்மாவுக்காக எனக்கு ஒரு டிவியில் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு 5-6 தடவை அந்த நண்பர் கேட்டார். கேட்ட உடனே ஃபோனில் தான் நான் சொன்னேன், என்னோடய பிரார்த்தனை நான் தெரிவித்தேன். நான் ரொம்ப வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட்டு. எனக்கு யார்கிட்டையும் நடக்கணும் காரியம், எனக்கு யாராவது தருவாங்களா வாரியம், எனக்கு வேண்டியது காவேரி வேளாண்மை வாரியம்.